அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கரன். முதல்வர் ஸ்டாலின் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதை பற்றி என்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்? 7 நாட்களில் மேற்கு வங்காளம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் சிஏஏ நடைமுறைப்படுத்தப்படும் பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் கூறியிருப்பது தொடர்பாகத்தான் தமிழக முதலமைச்சர் இந்த வலைதள பதிவை மேற்கொண்டிருக்கிறார். இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான சிஏபி சட்டம் ஆனதற்கு முழு முதல் காரணம் நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரவாக வாக்களித்ததுதான் காரணம் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த தோழமை இயக்கங்களுடன் இணைந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தியதுடன் 2 கோடி பேரிடம் கையெழுத்திடப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததையும் நினைவு கொண்டு இந்த பதிவை மேற்கொண்டிருக்கிறார். தீவை வைத்து அது திரும்ப பெற வலியுறுத்தி சட்டமன்றத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. மத நல்லிணத்துக்கு எதிரான பாஜக அரசினுடைய இந்த செயலை அதற்கு துணை போகும் அதிமுகவினுடைய நாடகங்களையும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். உறுதியாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சிஏஏ கால் வைக்க விடமாட்டோம் என்பதைத்தான் வலைதளம் மூலமாக இந்த பதிவை மேற்கொண்டு அதில் திமுக அரசு உறுதியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் சிஏஏ கால் வைக்க அனுமதிக்க மாட்டோம், விடமாட்டோம் அப்படிங்கிறதுல நிலைப்பாடாக கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சர் வலைதள பதிவு மூலம் தற்போது இந்த பதிவை மேற்கொண்டிருக்கிறார். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து மற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் என்ன கருத்து நிலவுகிறது? தமிழக சட்டமன்றத்தில் சிஏக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது திமுகவின் சார்பாக அது முன்மொழியப்பட்டதன் போதும் அதே நேரத்தில் திமுகவுடைய தோழமை கட்சிகள் சட்டமன்றத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான கட்சிகளும், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தமிழ்நாட்டில் சிஏ கால் வைக்க அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை வரவேற்று பேசினார்கள். பாஜக அந்த தீர்மானத்துக்கு எதிராக வெளிநடப்பு செய்தது. அதிமுகவும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தது. தமிழ்நாட்டில் சிஏஏ கால் வைக்க விடமாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாடாக கொண்டுதான் திமுகவுடைய தோழமை கட்சிகள் அவ்வப்போது குரல் கொடுத்து வருகிறார்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்போது எழுகிறதோ அப்போதெல்லாம் திமுகவுடைய தோழமை கட்சிகள் இதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். அதே நேரத்தில் பாஜக சிஏஏ கொண்டு வருவதில் உறுதியாக இருக்கிறது என்பதை நிலைப்பாடாக கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் திமுகவுடைய நிலைப்பாடும் திமுகவுடைய தோழமை கட்சிகளுடைய நிலைப்பாடும் இந்த சிஏவுக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் மற்ற கட்சிகளினுடைய நிலைப்பாடுகளை அவ்வப்போது பாஜக அறிவித்து வருகிறது. அதுக்கு எதிர்ப்பு குரல் தமிழகத்திலிருந்து எதிர்ப்பு குரலாக திமுக சார்பாக முதலில் எதிர்ப்பு குரல் பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து திமுகவுடைய தோழமை கட்சிகள் அவ்வப்போது அதற்கு எதிராக குரல் கொடுத்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழக சட்டமன்றத்திலும் சிஏக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடிய நிலையில தற்போது மத்திய அமைச்சர் இணையமைச்சர் ஒருவர் ஒரு வாரத்தில் நாங்கள் சிஏ கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்வோம் அப்படிங்கிறத தெரிவித்ததன் அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் இந்த கருத்தை தற்போது முன்வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.